ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வறுத்து பொடி பண்ண சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 3/4 கிலோ. இங்கே பாருங்கள், 750 கிராம் வச்சுருக்கேன். 5 டீஸ்பூன் தனியா, நார்மல் சின்ன ஸ்பூனால் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். மிளகு, சோம்பு. இங்கே பாருங்கள், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு, 4 கிராம்பு, கல்பாசி, 3 ஏலக்காய். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு பிரியாணி இலை, இதை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதனால் இதில் சேர்க்கலை. காஞ்ச மிளகாய் தூள் இல்லைனாக்கா நீங்கள் மிளகாய் வந்து நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதிலே சேர்த்து வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், கசகசா 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா செவக்காக வதக்கணும். இதை ஜாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆறிடுது. அப்படியே வந்து ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாமே சேர்த்துட்டேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். நல்லா கமகமான மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு. இங்கே பாருங்கள், 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சள்தூள் எடுக்கிற டீஸ்பூன் நல்லா எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தக்காளி 3, கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். கார மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு கொஞ்சம் இருக்குது காரம். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1, 2. தீ வந்து மிதமான அனலில் வைங்க. மசாலாலாம் சேர்த்துட்ட வரைக்கும் தீ குறைச்சிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாக்காக நல்லா சேர்ந்து வதங்கட்டும். பாருங்கள்,
நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண பொடியை அப்படியே சேர்த்துருங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே தயிர் 50 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்து எல்லாமே நல்லா வறுத்து போடுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். இது பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டேன். அப்படியே கல் உப்பும் அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பாருங்கள், சிக்கனே பாதி அளவு உப்பவே நல்லா வெந்திருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க, நிறையா விட வேண்டாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். நடுவில் ஒரு டைமு கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் 3 டைம் கலந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கோம். ரொம்ப மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் பீஸெல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லியில் 2-3 பச்சை கருவேப்பிலை. இது நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆரம்பித்தனா அப்படியே தனித்தனியாக மசாலா கூட சாந்தோட சிக்கன் அப்படியே கொத்தாக அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா கூட ஒட்டிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.